இதாண்டா கிரிக்கெட் என்ன மேட்ச்டா சாமி. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் சும்மா மாசு காமிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா பாய் சும்மா ஹேட்ஸ்அப்னு சொல்லி ஆனா வெறித்தனமான இன்னைக்கு ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் பாத்தீங்கன்னா மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சிடும். இந்தியா தான் இன்னைக்கு ஜெயிக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது 4 விக்கெட் வச்சு ஒன் டே ஃபுல்லா செம்ம பர்ஃபார்மன்ஸ். அதுவும் தினுஷா ஹேட்ஸ்அப்யா. அதுவும் பவுலர்கள் இலங்கை பவுலர்கள் சும்மா மாசான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இலங்கை இன்னைக்கு ஒரு தலை வணங்கணுங்க. நம்ம அந்த அளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து கொடுத்து அவங்களோட நாட்டுக்காக இன்னைக்கு வந்து வெற்றியை தேடி கொடுக்காது மேட்ச் டிரா பண்ணியிருக்காங்க. வேற லெவலாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக விலாவரியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் டே 5 ஒரு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்துன்னு சொல்லி ஆகணும். இந்திய ரசிகர்கள் எல்லாம் என்னப்பா மேட்ச் இப்படி போகுது, என்ன விக்கெட்டே விட மாட்டேங்கிறாங்க, இப்படி விளையாடுறாங்க அப்படின்ட்டு பிரமிக்க வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்ரீலங்கா பவுலர்களை வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. தினுஷா மட்டும்தான் பேட்டர், மற்றபடி எல்லாருமே வந்து பவுலராக இருந்தாங்க. அவர் தினுஷா மட்டும் வந்து ஒரு சைடு ஸ்டடி பண்ணி விளையாடுவார். மற்ற எல்லாத்தையும் கலட்டிடலாம் நினச்சிக்கிட்டு இருந்த தருணத்தில் எங்களாலையும் பேட்டிங் ஆட முடியும், நாங்களும் பேட்டிங் ஆடோன்ட்டு இன்னைக்கு ஸ்ரீலங்கா பவுலர் எல்லாம் வந்து செம்மையான ஒரு தடுப்பாட்டங்க. 50 பால் 60 பால் 2 பார்த்தா 1 ரன் 2 ரன் தான். வேற லெவல் பேட்டிங். இன்னைக்கு எப்படியாவது மேட்சை ட்ராப் பண்ணி ஆகணும் ஒரு வெறி கொண்ட வேங்க இன்னைக்கு வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். ஏன்னா நேற்று வெறும் 16 ரன் தான் லீடு இருந்தாங்க ஸ்ரீலங்கா அணியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு மேட்ச் ஓவராலாக இந்தியா தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா வெறும் 4 விக்கெட் தான் இருக்குது. ஈஸியாக காலையில் வந்து டப்பு டப்புன்னு கழட்டிட்டு இந்தியா அந்த ஈஸியாக அந்த ஸ்கோர் அடிச்சுட்டு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்கலாம் சந்தோஷத்தில் இருந்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் வந்து சும்மா வேற லெவலாக வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அது தினுஷா ஒரு அருமையான 133 ரன். இந்தியாவோட அந்த வெற்றிக்கு முதல் டெஸ்ட்ல இருந்து 2வது டெஸ்ட் எல்லா டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இன்னைக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்து தினுஷா 2வது டெஸ்ட்ல அதோட இவரும் வந்து பண்டாராவும் சேர்ந்துட்டாரு. ஓவராலா தினுஷா பண்டாரா இந்தியாவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தினுஷா அது வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். இந்தியாவை ஜெயிக்க வேண்டிய மேட்சை இன்னைக்கு வந்து ஜெயிக்க விடாம பண்ணதுக்கு முக்கிய காரணம் தினுஷா நம்ம வந்து சொல்லி அவனுங்க. அவரு மட்டும் விக்கெட்டை விட்டுருந்தாருன்னா ஈஸியாக இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்கலாம். அவரு இந்த மேட்ச் எப்படியாவது மேட்சை ட்ராப் பண்ணி ஆகணும், எப்படியாவது விடாமுயற்சியை கைவிடாமல் இன்னைக்கு ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் வந்து செம்மையான ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு வெற்றி வந்து சூடி கொடுத்த மாதிரி இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு தான் இந்த மேட்ச் வெற்றின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டே 5ல உழைப்ப போட்டிருக்காங்க. அது டே 5ல இந்த அளவுக்கு எந்த ஒரு டீமும் பேட்டிங் ஆட முடியாது. டே 5ல டெஸ்ட் மேட்சஸ்ல 5வது நாளில் இந்த அளவுக்கு பிச்சு கண்டிஷன், அது இலங்கை மாதிரியான ஒரு பிச்சு கண்டிஷன்ல இப்படி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், பிச்சு ஒட்டஞ்சு கிட்டஞ்சு சுக்கு இன்னைக்கு ஸ்பின்னர் போட்டு தள்ளிடுவாங்க, ஈஸியாக விக்கெட் எடுத்துருவாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது டே 5ல இப்படியும் எங்களால் தரமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா அணி வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா அணிக்கு நல்ல ஒரு ஹேட்ஸ்அப். இந்தியா இப்போ 1-1 அப்படின்னு சீரியஸ் ஈக்குவல் பண்ணனால நமக்கு இப்போ பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். WDC ஃபைனல்ல பெரிய சிக்கல். இனம் இருக்கிறது 7 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. 7க்கு 7 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாதான் நம்ம வந்து WDC ஃபைனல் போக முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். ப்ளஸ் ஓகே, இந்த ஸ்ரீலங்கா அணியோட இந்த ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.